Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல தமிழகத்தை சேர்ந்த 20 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விருதுகள் எந்தெந்த பிரிவின் கீழே வழங்கப்படுது? தமிழகத்தை சேர்ந்த யாரெல்லாம் இந்த விருதுகளை பெற இருக்கிறாங்க? மேலும் விவரங்கள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் மிக சிறப்பாக பணிபுரியக்கூடிய காவலர்களை கௌரவிக்கும் விதமாக குடியரசுத் தலைவரின் விருதுகளை வழங்கி கௌரவிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நாளை நடைபெறக்கூடிய 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது காவல்துறையில் வீரதீரத்துடன் செயல்பட்ட காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது, மிக சிறப்பாக சேவையாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது, மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது என 3 பிரிவுகளின் கீழ் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விருதுகளை பொறுத்தவரை தமிழகத்தை சேர்ந்த 20 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான விருது தமிழகத்தை சேர்ந்த 3 காவலர்களுக்கும், மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த 17 காவலர்களுக்கும் என ஒட்டுமொத்தமாக 20 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான விருதை பொறுத்தவரை கே விஜய் ஆனந்த் தமிழக காவல்துறையை சார்ந்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளருக்கும், அதே போல கே ராமச்சந்திரன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், அதே போல உதவி கமாண்டன்ட் எஸ் குமார் உள்ளிட்ட 3 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதை பொறுத்தவரை காவல் ஆய்வாளர் மாலதி, காவல் ஆய்வாளர் எஸ் பாஸ்கர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சிவசங்கர், எம் சோமசுந்தரம், கோவிந்தராஜு, துணை காவல் கண்காணிப்பாளர் எஸ் சண்முகம், அதே போல காவல் ஆய்வாளர் பத்ருநிசா பேகம், மதிமாறன், சரஸ்வதி, மாரியப்பன், லட்சுமி, ஜெயா இளவரசி, கோபால், உதவி கமாண்டன்ட் மணிமாறன், லட்சுமி, துணை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் சதுரகிரி உள்ளிட்ட 17 காவலர்களுக்கு இந்த மிக உயரிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.